வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் குருமா. இதற்கு தேவையான பொருட்கள், இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் 2, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 1 இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 4, பச்சை மிளகாய் 2, உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் அரை கப், சோம்பு 1 டீஸ்பூன். ஒரு சூடான பேனில் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி, அது காஞ்சோடனே அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு இது மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 3/4 பாகத்து தக்காளி வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பீட்ரூட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்து இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. இந்த பீட்ரூட் வெந்து வரத்துக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, பூண்டு, அதோடு நம்ம மீதம் வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பீட்ரூட் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துக்கிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுங்க. நம்ம வந்து இந்த பீட்ரூட் குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விடலாம். அவ்வளோதாங்க, சுலபமான ஆரோக்கியமான இந்த பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.